ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருடத்திற்கான அங்கன்வாடி வேலைவாய்ப்பு அமைப்பாளர், மேற்பார்வையாளர், பணியாளர், உதவியாளர் இந்த மாதிரியான நிறைய போஸ்டிங்ஸ் அறிவிப்பு வெளியாக இருக்குது. இதற்கான அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் A to Z டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் இந்த ஒரு வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலரான அப்டேட், சத்துணவுத்துறை சார்ந்த வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் கவர்மெண்ட் 2026ஆம் ஆண்டுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வருடத்திற்கான இந்த 2026ஆம் ஆண்டுக்கான அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி மினி அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடிக்கான மேற்பார்வையாளர், சத்துணவு உதவியாளர், சமையலர் இந்த மாதிரியான நிறைய போஸ்டிங்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான தகுதி விவரங்களை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓவராலாக நமக்கு 7783 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு பிறகு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ், நான் சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரை பாருங்கள். இதற்கான தகுதி விவரங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு, ஓகேவா? நீங்கள் உதவியாளராக இருந்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும். இதே சமையலராக இருந்தீங்க அப்படின்னா 5ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும். இதே பணியாளர், அதாவது அங்கன்வாடி டீச்சராகவோ அங்கன்வாடி பணியாளராகவோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மினி அங்கன்வாடி பணியாளராக இருந்தாலும் டிகிரி முடிச்சிருக்கணும். எனி டிகிரி, பிகாம், பிஏ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி இல்லை நர்சிங், என்ன டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இதற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஈவன் நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தா கூட நீங்கள் அங்கன்வாடி மினி அங்கன்வாடி பணியாளருக்கு விண்ணப்பிக்கலாம். இதே மேற்பார்வையாளர் போஸ்டிங்க்கு அப்படிங்கும்போது கம்பல்சரியாக நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இந்த டிகிரி தான் அந்த டிகிரி தான் கிடையாது, எந்த டிகிரினாலும் முடிச்சிருக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பணியாளர், துணை அங்கன்வாடி பணியாளருக்கு 10th 12th முடிச்சிருக்கணும். இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 56 வயது வரை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ 18 வயதுலேருந்து 32 வயது வரை ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணலாம். இதே எம்பிசி, பிசி, டிசி, இந்த பிசி முஸ்லீம் இவங்க எல்லாருமே 36 வயது வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 39 இல்லை பார்த்தீங்கன்னா 40 வயசு வரை அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை இந்த மாதிரியான கேட்டகரி, PW2 கேண்டிடேட் எல்லாம் 56 வயது வரை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஈவன் நீங்கள் எங்கேயாவது டீச்சர்ஸாக ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் இந்த ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். யார் வேண்டுமானாலும், முக்கியமாக பெண்கள், எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, 100% பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணிடாமல் அப்ளை பண்ணுங்கள். இதற்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸை பற்றி சொல்கிறேன். எப்படி இந்த வேலைக்கு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் தாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அண்டு இன்டர்வியூ. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே போல் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு இந்த ஒரு வேலையில் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்கீங்க, முதல் தலைமுறை பட்டதாரி, கலப்பு திருமணம், இல்லை ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு முன்னுரிமை சான்றிதழ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக அப்ரூவல் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த விண்ணப்பத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம், ஆஃப்லைன்லேயுமே விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, இதற்கான ப்ராசஸ், செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும், அதுக்கப்புறமா இதற்கான அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.